ஒரு 5, 6 குரங்குங்க சேர்ந்து நம்ம கைய காலெல்லாம் கட்டிட்டு நம்மள ஒரு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் மரங்க, பறவைங்க, விலங்குகள் அதுங்க படுற கஷ்டம், அதுங்க படுற சந்தோஷம், அதனுடைய வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நல்லா சாப்பிட வச்சு ஊருக்குள்ள விட்டாக்கா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலிங்க நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான சிறார் நாவல் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு காட்டை முழுசா சுத்தி பார்த்த ஒரு திருப்தி இந்த நாவலை படிக்கும்போது நமக்கு கிடைக்குது. படிக்க தொடங்குனாக்கா இறுதி வரைக்கும் இந்த நீலனும் வீராவும் நம்மள கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. இனிமேலுக்கு குற்றாலத்துக்கு நான் போனா கூட, அங்க இருக்கக்கூடிய குரங்குகள பார்க்கும்போது அது குரங்குகளா தோணாது. நீலனா தான் எனக்கு பார்க்க தோணும்ன்ற அளவுக்கு ஒரு ஆழமான பதிவுகள ஏற்படுத்தியிருக்காங்க. குரங்குகளுக்கு உணவு குடுக்கறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய தப்பாப்பா? அப்படின்னு கேட்டாக்கா, ஆமா அது மிகப்பெரிய தப்புன்றத இந்த ஒரு புத்தகம் நமக்கு வந்து எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுது அதனாலன்றத சொல்றாங்க. உணவ நீங்க குடுத்துட்டு போயிடுறீங்க. ஆனா அந்த உணவ சாப்பிட்டு அந்த உணவு பழக்கத்திற்கு வந்த குரங்குகள் படுகின்ற பாட்டையும், அதுங்களுக்கு என்னென்ன மாதிரி நோய்கள் வருதுன்றதையும், அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய விபத்துகள், இந்த உணவுகளுக்காக ரோட்ட கிராஸ் பண்ணும்போது அந்த விலங்குகள் அடிபட்டு சாகறதையும், அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப போகும்போது தன்னுடைய உறவுகளாலேயே தாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைமையையும், அப்புறம் நம்ம எளிதாக கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டதுனால, காடுகளுக்கு போய் உண்மையிலேயே கிடைக்கக்கூடிய நல்ல உணவுகள திரும்பவும் சாப்பிட முடியாத நிலையையும் பற்றியும் இந்த புத்தகம் நமக்கு விரிவா சொல்லுது. வாய்ஸ் ஆஃப் மௌனா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற நூல் அறிமுகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரா. சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நீலனின் பொங்குமாங்கடல் என்ற இந்த சிறார் நாவல தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன் அவர்கள பத்தி சொல்லணும்னா, இவங்க கதை, கவிதை, சிறுகதை, கட்டுரை இப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்கள்ல இயங்கிக்கிட்டு வராங்க. இந்த நீலனின் பொங்குமாங்கடல் என்ற புத்தகம் இவர்களுடைய முதல் சிறார் நாவல். கவிதைக்காக செந்தமிழ் சோலை, படைப்பு, தமிழ் தடாகம், கிடை போன்ற அமைப்புகள்ல பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. சிறுகதைக்காக இளம்பாரதி விருது, டாக்டர் ஐகன் அருளரசி வசந்தா நினைவு விருது, ஷகானா இணைய இதழ் விருது போன்ற விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க. அதே போல நீரோடை அமைப்பின் சிறந்த கதை சொல்லி விருதையும் அவங்க வாங்கியிருக்காங்க. 2 கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். வீரா, அப்புறம் நீலன். வீரா என்றவரு இந்த குரங்குகளுக்கு தன்னால முடிஞ்ச நிறைய பழங்களை கொடுத்து, உணவுகளை கொடுத்து ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர். இதனாலேயே அவருக்கு வந்து மங்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இந்த கதைக்களம் எல்லாமே குற்றாலத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களையும், காடுகளையும் வைத்து அமைக்கப்பட்ட கதைக்களமா இருக்கு. இந்த மங்கி மேன் அப்படின்ற இந்த வீரா நிறைய குரங்குகளுக்கு உணவு தந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் இந்த குரங்குகள் எல்லாம் சேர்ந்து இந்த வீரா அப்படின்ற அந்த மங்கி மேனை கை காலெல்லாம் கட்டி கடத்திக்கிட்டு போயிட்டு நீலன் அப்படின்ற கேரக்டர் அவர் தான் குரங்குகளுடைய தலைவர். அவர்கிட்ட போயிட்டு வீராவை கட்டி கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப நீலனுக்கும் வீராவுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய சுவாரஸ்யமான உரையாடல்கள், சுவாரஸ்யமான பயணம். அந்த பயணத்துல நீலன் தங்களுடைய இனத்தையும், மிருகங்கள் படக்கூடிய துன்பத்தையும், மனிதர்களால் மிருகங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களையும் பற்றி அழகா விரிவா சொல்லிக்கிட்டு போறாங்க. வெறும் கதைகளாக மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத பல தகவல்களை இந்த நூல் வந்து நமக்கு வழங்குது. மிருகங்கள்ல எந்த மிருகங்களுக்கும் தும்மல் வராது. ஆனா இப்ப சமீப காலமா இந்த மனிதர்கள் தாங்க திங்கிற இந்த ஐஸ்கிரீம், இந்த குளிர்ச்சியான விஷயங்கள் இது எல்லாத்தையும் காடுகள்லயும், காடுகள்ல இருக்கிற மிருகங்களையும் குறிப்பா குரங்கினத்திற்கு கொடுக்கும்போது குரங்குகளுக்கு ஜலதோஷமும் தும்மலும் ஏற்படுது அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. ஊருக்குள்ள வந்துட்டு கொஞ்ச காலம் இருந்து மனிதர்கள் குடுத்து சாப்பிட்டு பழக்கப்பட்ட குரங்குகள் மீண்டும் காடுகளுக்கு செல்லும்போது, அங்க காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய குரங்குகள் மீண்டும் அந்த ஊர்ல இருந்து வந்த குரங்குகள சேர்த்துக்காம 2களுக்கும் பயங்கரமான சண்டைகள் ஏற்படுவதாகவும், அதனால பல குரங்குகள் இறப்பதாகவும் தகவல்கள வந்து இவங்க குடுத்திருக்கிறாங்க. இவங்க குற்றாலத்து பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால, இவங்களுக்கு அங்க ஏற்படக்கூடிய இயற்கை சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதனினுடைய செயல்களாலும் இயற்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்றத முழுசா உள்வாங்கி இந்த நாவல வந்து மிகவும் அழகா எழுதியிருக்காங்க. அதே போல பொங்குமங்கடல்னா என்ன? அந்த குற்றால அருவிக்கு மேல ஒரு மெயினான இடம் இருக்கு. அங்கருந்து தான் தண்ணி கீழ விழுது. அந்த தண்ணி அவ்வளோ உயரத்துல இருந்து கீழ விழுந்து ஒரு பாறை மேல விழுந்து, அந்த பாறை மிகப்பெரிய பள்ளமாகி கிட்டத்தட்ட இப்ப எவ்வளோ தூரத்துக்கு பள்ளம் இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஆழமான ஒரு பள்ளம் இருக்கு. அதிலிருந்து வழிஞ்சு தான் இந்த குற்றால அருவியே வருது. அது அந்த இடத்துக்கு பேர் தான் பொங்குமாங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்களையும் இதுல வந்து குடுத்திருக்காங்க. குற்றாலத்துல இருக்கக்கூடிய மூலிகை வகைகள் என்னென்ன வகையான மூலிகைகள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள பத்தியும், அப்புறம் மான்கள்ல புள்ளிமான், சாம்பர் மான், சருகு மான்
போன்ற மான்களின் வகைகளை பத்தியும், வரையாடு உயரமான மலைகளில் வாழும் செங்குத்தான பாறைகளில் வாழும் ஒரு இனம். தமிழ்நாட்டின் மாநில விலங்காக இந்த வரையாடு தான் இருக்குது அப்படின்ற தகவல்கள். அதுக்கப்புறம் மலையில வந்து இருவாட்சி அப்படின்ற ஒரு பறவை. என்னங்க மனுஷங்கள்ல மட்டும் தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி இருக்குமா? பறவைகள்ல கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இருவாட்சின்ற பறவை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு துணையோட தான் வாழும்ன்ற ஒரு தகவல். ஒரு வேட்டையாடி உயிரினம் இறந்தால், அது காடுகளை மட்டும் இல்லாமல் மனிதர்களையும் எவ்வாறு வந்து பாதிக்குது? வண்ணத்து பூச்சி விளைவுனா என்ன? பட்டாம்பூச்சி விளைவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த விளைவுனா என்ன? அப்படின்லாம் சொல்லிட்டு மிக அழகாக இந்த கதைகள்ல பேசியிருக்கிறாங்க. நீலன் அப்படின்ற குரங்குகளின் தலைவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகவும் அரிதான விஷயங்களாக இருக்கிறது. குரங்குகள் சைவம் வகையை சேர்ந்தது தான். ஆனா இப்ப அந்த பகுதியில குற்றால பகுதியில இருக்கக்கூடிய உணவுகள், இந்த மனிதர்கள் கொடுக்கிற சிக்கன் போன்ற இறைச்சிகளையும் சாப்பிட ஆரம்பிச்சு, பல துன்பங்களுக்கு உட்பட்டு வயிற்றுப்போக்கு போன்ற காரணங்களால் உணவு செரிமானம் ஆகாமல் இறப்பதை பற்றி இவங்க வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நீலனின் பொங்குமா கடல் என்பது அ மனிதர்களால் காடுகளுக்கு ஏற்படும் இன்னல்களை மிக தெளிவாக விளக்கும் சிறார் நாவலாகும். எண்ணற்ற விஷயங்களை இந்த நீலனின் பொங்குமா கடல் என்ற சிறார் நாவல்ல நமக்கு ரா. சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிகவும் நேர்த்தியா குடுத்திருக்கிறாங்க. இவர்களுடைய இந்த பயணம் அ ஒரு வெற்றி பயணமாக இவர்களுடைய இந்த நீலனின் பொங்குமா கடல் மிகப்பெரிய சாதனையை புரிய வேண்டும் என்று எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கி. கவியரசன்.